செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் இன்று தாவிக பூத் கமிட்டி கூட்டம் 2வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தாவிகவினர் மீது போலீசார் தடியடி நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தாவிக பூத் கமிட்டி கருத்தரங்கு நடைபெறும் அரங்கிற்கு வெளியே போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. தாவிகவினர் மீது போலீசார் தடியடி நடத்தி வருகிறார்கள். கோவையில் இன்று தாவிக பூத் கமிட்டி கூட்டம் 2வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தாவிகவினர் மீது போலீசார் தடியடி நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தாவிக பூத் கமிட்டி கருத்தரங்கு நடைபெறும் அரங்கிற்கு வெளியே போலீசாரோடு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பரிமளா. வணக்கம். என்ன நடக்குது, விவரங்களை வழங்கலாம். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயை காண்பதற்கு வாக்குச்சாவடி முகர்கள் கருத்தரங்கு நடைபெறக்கூடிய வளாகத்தில் விஜயை பார்ப்பதற்காக தடுப்புகளை உடைத்து முன்னேறக்கூடிய அந்த ரசிகர்களால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் பாஸ் இல்லாமல் ரசிகர்களாக அதிக அளவு தற்பொழுது வெளியில் குவிந்துள்ளதால் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் பவுன்சர்கள் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இங்கு அமைக்கப்பட்டிருந்த அலங்கார பொருட்கள் மற்றும் வாழை மரங்கள் ஆகியவற்றை கிழித்து எறிந்தும் ரசிகர்கள் பெரும் ரகளையில் ஈடுபட்டதால் தொடர்ந்து இங்க ஒரு பதற்றமான ஒரு சூழலானது உருவாகி இருக்கிறது. வாக்காளர்கள் முகவர்கள் கருத்தரங்கு நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு அனுமதி அளிக்காததால் தடுப்புகளை உடைத்து சென்றும் ரசிகர்கள், அதாவது நுழைவாயிலின் முன்பு காவல்துறையினர் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒழிக என்றும் தொடர்ந்து கோஷம் எழுப்பியும் வருகின்றனர். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தற்பொழுது பேசக்கூடிய இந்த சூழலில் அதிக அளவு ரசிகர்கள் இந்த வாயிலை திறந்திருந்து தொடர்ந்து உள்ளே செல்வதற்காக இங்க இருக்கக்கூடிய பௌத்தர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். கூட்டத்தை கலைக்க முடியாமல் லேசான ஒரு தடியடியும் நடத்தி தற்பொழுது கூட்டத்தை கட்டுக்குள் காவல்துறையினர் வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த வாயிலில் ஒரு பதற்றமான ஒரு சூழலானது நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமளா.